Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனக்கு எதிராக புகார் அளித்த பெண்ணுடன் சமரசம் ஏற்பட்டுள்ளதால் உடனே ஜாமீன் வழங்க வேண்டும் என அந்த கோயில் பூசாரி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விவரங்களோடு வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சென்னை காளிகாம்பாள் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சாலிகிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் அவரை தேடி வந்தார்கள். இந்த நிலையில் நேற்று கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட கார்த்திக் முனுசாமி சார்பில் ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் தனக்கும் புகார் அளித்த பெண்ணுக்கும் இடையில் சமரசம் ஏற்பட்டு விட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு இடையில் சமரசம் ஏற்பட்டு விட்டதால் ஜாமீன் வழங்க அந்த பெண் ஆட்சேபம் தெரிவிக்கப் போவதில்லை என்று உறுதி அளித்துள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த சமரசம் தொடர்பாக அந்த பெண் சார்பில் நீதிமன்றத்தில் மெமோ ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இதற்கிடையில் முன்ஜாமீன் கோரி கார்த்திக் முனுசாமி தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சவுந்தர் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்டது குறித்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து முன்ஜாமீன் மனு செல்லாததாகி விட்டது என்று சொல்லிய நீதிபதி அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025.